மாசி மாதம் மகம் நட்சத்திரம். புனித சக்திகள் ஒன்றாகக் கூடும் அரிய தருணம். அதுவே மாசி மகம். இந்த வருடம் மகம் நட்சத்திரம் மார்ச் 2 அன்று காலை சுமார் 8:16 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 8:07 மணி வரை இருக்கும் என்று ஜோதிடக் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்நாள்தான் நமக்கெல்லாம் பரம புண்ணியமும் தீர்த்த சுகமும் தரும் மாசி மகம் திருநாள். அந்த நேரத்தில் ஒரு தீர்த்த ஸ்நானம், ஒரு மனமார்ந்த ஜபம், ஒரு உண்மையான பக்தி பார்வை, இவை அனைத்தும் முன்பிறவி பாவங்களையும் கரைத்து கர்ம வினைகளையும் சுருக்கி மன அமைதியையும் ஆத்ம சுத்தத்தையும் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமானின் அருளும் முருகப்பெருமானின் கிருபையும் இந்த நாளில் பல மடங்கு பெருகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஓம் நமசிவாய, ஓம் சரவணபவாய என்று மனமார ஜபித்தாலே கர்ம பந்தங்கள் தளர்ந்து தெய்வ அருள் பெருகும். இந்த நாளில் விடியற்காலையில் எழுந்து தீர்த்த ஸ்நானம் செய்தல், பித்ரு தர்ப்பணம் செய்வது, சிவன் அல்லது முருகன் ஆலய தரிசனம் பெறுதல், அன்னதானம் போன்ற தானங்கள் செய்வது, இவை அனைத்தும் கோடி புண்ணிய பலன் தரும் செயல்களாக கருதப்படுகின்றன. மாசி மகம் என்பது உடல் சுத்தம் மட்டுமல்ல, அது மன சுத்தம், கர்ம சுத்தம், ஆத்ம சுத்தம் பெறும் அரிய நாள். இது ஒரு சாதாரண திருநாள் அல்ல, இது பாவங்களை கழுவிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு, பித்ரு அருள் பெறும் ஒரு வாய்ப்பு, தெய்வ தரிசனம் பெறும் ஒரு அரிய தருணம். இந்த மாசி மகத்தில் உங்கள் வாழ்க்கை புதிய ஒளியில் பிறக்கட்டும், உங்கள் மனம் அமைதியால் நிரம்பட்டும், தெய்வ அருள் எப்போதும் உங்களை வழிநடத்தட்டும். இந்த ஆன்மீகச் செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை காட்டுங்கள். உங்கள் ஜபம் அல்லது அனுபவத்தை கீழே கமெண்டாக பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த மாசி மகம் தகவலை உங்கள் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஏனெனில் ஒரு ஷேர் கூட ஒரு ஆன்மாவுக்கு ஒளி தரலாம். ஒரு கமெண்ட் கூட ஒருவரின் நம்பிக்கையை பலப்படுத்தலாம். ஒரு சப்ஸ்கிரைப் கூட இன்னும் பலருக்கு ஆன்மீக ஒளியை கொண்டு செல்ல உதவும். இந்த மாசிமகம் திருநாள் உங்கள் வாழ்க்கையில் நன்மை, நிம்மதி, நித்திய ஆனந்தம் தரட்டும். ஓம் நமசிவாய, ஓம் சரவணபவாய.